வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவங்களை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க யார்ட்டையுமே ஒரு வித்தியாசம் அப்படின்றது பார்க்க மாட்டாங்க. ஒரு ஏழை, பணக்காரன், ஒரு ஜாதி, ஒரு மதம் அப்படின்ற ஒரு வித்தியாசம் அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. எல்லோருட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நண்பர்களாக பழகக்கூடிய நபர்கள் அப்படின்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஊர் உலகமே இவங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே விரும்புவாங்க. ஆனால் இவங்களுடைய ஒரு டைம் பாருங்கள், இவங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் பார்ட்னரோடைய அங்கீகாரம் இல்லாமல் இவங்களால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது அப்படின்றதான் இவங்களுடைய ஒரு ஃபேமிலி சூழ்நிலையாக இருக்கும். வைகாசி மாதம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம்தான் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூரியன் ரிஷபராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மலையாளத்தில் ரிஷப மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த வைகாசி மாதம் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வைகாசி மாதம் அப்படின்றது உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஒரு உச்ச நிலையில் இருக்கார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது, புதனும் சேர்ந்து பயணிக்கிறாரு. ஸோ பூர்வீகத்தை விட்டு பார்க்குறவங்க, வெளியிடங்களில் போய் ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். இப்போ வெளியில் போய் வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, ஒரு வெளிநாடு சார்ந்த வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி அதாவது வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. ஸோ வருமானம் அப்படின்றது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் என்ன நினச்சி வேலை பார்க்குறீங்களோ அதற்கான வருமானம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வருமானம், தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை தேடிக்கிட்டு இருக்க இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தனாதிபதி 10ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக தொழில் அப்படின்றதும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் ஒரு திருப்தி அப்படின்றது என்றைக்குமே கொஞ்சம் வராது அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருக்கும் தொழிலில். ஏன்னா அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதியாக சந்திரன் வராரு. இந்த சந்திரன் அப்படின்றது ஒரு வளர்ந்து தேயக்கூடிய ஒரு கிரகம். ஒரு நேரம் ஒர்க்லோடு அப்படின்றது அதிகமாக இருக்கும், ஒரு நேரம் வேலையே அப்படின்றது இருக்காது. ஸோ ஒரு அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதம் தொழில் அப்படின்றது ஒரு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதன் மூலயமா வருமானம் அப்படின்றதும் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் திருமணத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு, அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால ஸோ இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான். குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா குரு பலன் இருக்குது, குரு அப்படின்ற கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் கோச்சார ரீதியாக மற்ற இந்த செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் அத்தனை கிரகங்களும் திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் கொஞ்சம் ஒரு எதிரான நிலையில் இருக்குது. ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் திருமணத்திற்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நிச்சயமாக சாதகமாக இருந்தால் திருமணத்திற்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு அப்படின்றது அமையலாம். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறது, இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த செவ்வாய் பார்க்குறாரு. அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அதாவது கடனை குறிக்கக்கூடிய இடத்துல பயணிக்கிறாரு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கடன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதன் மூலியமாக வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு சாதகம் அப்படின்னே சொல்லலாம்.
அடுத்ததாக மனைவி குழந்தைகள் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்துல ஒரு நீச நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை இந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய காரணத்தினாலும் மனைவி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு மருத்துவ செலவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. உச்சார ரீதியாக கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் ஒரு இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வேலையின் காரணமாக வேலைன்னு இருக்கனால மனைவி பிள்ளைகளோட கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ அவங்களோட ஆரோக்கியத்துலேயும் சரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் சரி கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபேமிலி நல்லபடியாக போகும். கடைசியாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் இந்த விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், இல்லை பேச்சு, வண்டி, ஒரு முன்கோபம், பிடிவாதம், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும், ஸோ மற்றவங்களுக்கு இது கிடையாது. மற்றவங்களுக்கு இதை நான் சொல்ல, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கோ இல்லை விசாக நட்சத்திரம் 2, 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களையோ இல்லை சுவாதி நட்சத்திரக்காரங்களையோ இதை நான் குறிப்பிடல. விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படவும். அடுத்ததாக மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். அதாவது ஜனவரி மாதம் 12, 13, மார்ச் மாதம் 11, 12, 13, மே மாதம் 12, 13, ஜூலை மாதம் 13, 14, 15, செப்டம்பர் மாதம் 15, 16, நவம்பர் மாதம் 13, 14, 15. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. கொஞ்சம் ஒரு வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், ஒரு பேச்சாக இருக்கட்டும், ஸோ கடன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை கடன் கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ எதுலேயும் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க. ஒரு பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இதை பயமுறுத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் நான் சொல்ல. ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரிசர்ச்சு. இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த குறிப்பிட்ட விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.